ஹாய் வெல்கம் டு தமிழ் பார்ட்னர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஹேக் தி பாக்ஸில் இருக்கக்கூடிய OSCP லைக் பாக்ஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து நேற்று வந்து லேம் மிஷின் பார்த்துருந்தோம். அது வந்து லினக்ஸ் பாக்ஸு. இந்த முறை வந்து விண்டோஸ் பாக்ஸ் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து இந்த பாக்ஸோட பேர் வந்து என்னென்னா லெகசி. ஓகே, இந்த பாக்ஸில் வந்து என்ன வல்னரபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எட்டர்னல் ப்ளூ வல்னரபிலிட்டி தான் இருக்குது. அதாவது எஸ்எம்பியில் ரிமோட் கோட் எக்ஸிக்யூஷன் 2018 என்னன்னு சரியா தெரியல. இப்போ வந்து நம்மளுக்கு ஷேடோ புரோக்கர்ஸ் NSA ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹேக் பண்ணி வானக்கிரை ரேன்சம் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அந்த பக் தான் வந்து இந்த முறை வந்து இந்த லெகசி பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வந்து நம்ம மெட்டாஸ்பிளாய்ட் யூஸ் பண்ணலை. மெட்டாஸ்பிளாய்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த பாக்ஸ் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த பாக்ஸில் வந்து சேம் 2 RC வல்னரபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து என்னன்னா, இந்த ஷேடோ புரோக்கர்ஸ் யூஸ் பண்ண இந்த எக்ஸ்ப்ளாய்ட் தான். ஓகே, இந்த மிஷினோட IP வந்து 10.10.10.4. வழக்கம் போல் Nmap ஸ்கேன் பண்ணிக்கலாம். இனிமேல் வந்து நான் நிறைய விண்டோஸ் மிஷினில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு விண்டோஸ் மிஷின் வந்து கொஞ்சம் வரமாட்டேங்குது. ஸோ அதை பற்றி நம்ம லேர்ன் பண்ணணும். சரி, நான் லேர்ன் பண்ணணும். அப்புறம் இந்த எக்ஸ்பர்ட்டெல்லாம் வச்சு இப்போ புதுசாக இருக்க OSCPல இருக்கிற கோர்ஸில் வந்து இந்த எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இதெல்லாம் தூக்கிட்டாங்க. இது வந்து நம்பியார் காலத்து டெக்னிக். ஓகே, ஸ்கேன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு விண்டோஸ் மிஷின் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், நம்ம லிஸ்ட்லையும் தெரியும். அதே மாதிரி இங்கே வர ரிசல்ட்டை பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விண்டோஸ் மிஷின் வந்து என்னென்னா ஒரு XP பாக்ஸ். ஓகேவா, வந்து இப்போ என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் விண்டோஸ் மிஷின்னாலே இந்த போர்ட்டுகள் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் ஆகி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று வந்து ஒரு வெப் சர்வர் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா, இந்த போர்ட்டையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. ஏன்னா இது வந்து க்ளோஸ்டில் இருக்குது. மிச்ச பாக்ஸில் வந்து என்னென்னா, இப்போ SMB இருக்குது. ஸோ SMB வந்து எனிமரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எல்லா டைமும் வந்து SMB-யை வச்சு நம்ம வேலையை முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று நம்ம பார்த்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, அனானிமஸ் லாகின் வந்து இருந்துச்சு. இந்த முறை வந்து இந்த பாக்ஸில் வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து ரூட்டில் தான் போகும். பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ என்ட்ரு கொடுத்தாலும் அது ஃபெயிலியர் தான் ஆகும். அதனால் நீங்கள் கிராக் மேப் எக்ஸிக் இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இது வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். இன்னொரு டூல் கூட இருக்குது, enum for linux அப்படின்ற ஒரு டூலு. இது வந்து என்னென்னா, இந்த மாதிரி SMB எனுமரேஷனுக்காக தான் யூஸ் பண்ணுது. டிஃபால்ட் வேர்ட் லிஸ்ட், அதாவது என்ன சொல்கிறது, யூசர்ஸ் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டூல் வந்து நம்மளுக்கு ரன் ஆகுது. நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். OS இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி எல்லாமே காட்டும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற யூசர்ஸ் எல்லா விண்டோஸ் மிஷின்லையும். இதில் வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரி கான்செப்ட் பற்றி நம்ம படிக்கிறப்ப இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த யூசர்ஸ்லாம் எப்படி இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த டூல் வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உள்ள வந்து உங்களுக்கு ஒன்றும் இருக்காது, ஆக்சஸ் டினைட் அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்போ நம்ம வேற என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 139 இப்போ நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஹோப் வந்து இந்த 445 மட்டும்தான். சரி, அப்போ இதில் ஏதாவது வல்னரபிள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இது வந்து விண்டோஸ் XP மிஷினு. ஸோ இதுக்கு வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. Nmapல வந்து இந்த ஒரு வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா Nmap வந்து --, ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கே இருக்கு. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயே வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வல்னரபிலிட்டியை வந்து ஸ்கேன் பண்ண போகிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட போர்ட்டில் Nmap script vuln port 445. இதே மாதிரி உங்களுக்கு எந்த போர்ட் வேணுமோ அந்த போர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஐபி வந்து 4.10.4. எஸ். இது வந்து உங்களுக்கு Nmap bulk scan பத்தி நீங்க போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். How to easily detect TVs using Nmap scripts இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். சரி, நம்ம வந்து டிஃபால்ட்டா இருக்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து Nmapல இன்னும் டீப்பா எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அப்புறமேட்டு ஃபியூச்சர் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஏன்னா தனித்தனியா எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி ஆயிருது. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபினிஷ் பண்றப்ப பாக்குறப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு டெக்னிக் வந்து ஈஸியா கத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டோட ரிசல்ட் வந்திருக்கு. இதுல வந்து ரிசல்ட் வந்து ஒரு இதுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து என்னன்னா MS 08-067 வல்னரபிள். இது வந்து என்னன்னா ரிமோட் கோட் எக்ஸிகியூஷன் பக்கு, சாரி வல்னரபிலிட்டி. அடுத்தது இன்னொன்று கொடுத்துருக்காங்க SMB MS10-054. இது வந்து ஃபால்ஸில் இருக்கு. சரி, இப்போ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்தது MS10-061. இது வந்து என்னன்னா எரர்னு வருது. ஓகே, விட்டுலாம். இங்க வந்து உங்களுக்கு கீழே அடுத்ததுல இன்னும் MS17 இதே வந்து வல்னரபிள் காமிச்சிருக்கு. உங்களுக்கு MS08 வந்து நம்மளுக்கு வல்னரபிள் காமிச்சிருக்கு. இந்த ரெண்டுத்துல எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இதுல வந்து கவர் பண்ண போறது வந்து MS17 தான் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். MS17 வந்து எல்லாருமே கேள்விப்பட்டதான். MS17 இப்போ MS17 போட்டாலே அது வந்து கிரிட்டிக்கல் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்திருக்கும். இதில் வந்து நம்ம அந்த எக்ஸ்பர்ட்டை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுவோம். கிட்ஹப்லேயே வந்து அதோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க எட்டர்னல் ப்ளூ 7, 8 இந்த மாதிரி ஒன்னொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சென்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பர்ட் ஒன்று இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பேலோட ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம தான் வந்து அந்த ரிமோட் மிஷினுக்கு வந்து அனுப்பணும். அப்போதான் நம்மளால என்ன சொல்றது ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து எடுக்க முடியும். சென்ட் அண்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு இருக்கா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேலோட நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து ரிவர்சல் வந்து எடுக்க முடியும். இந்த எக்ஸ்பர்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வச்சிருக்கிற ரிவர்சல் அந்த மலிஷியஸ் பேலோட வந்து அந்த விக்டம் மிஷினுக்கு சென்ட் மட்டும்தான் பண்ணும். மித்தபடி நம்ம லிசனர் செட் பண்றது அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே, இதுதான் வந்து நம்ம தேடின எக்ஸ்பர்ட். இதில் வந்து சென்ட் அண்ட் எக்ஸிக்யூட்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணப்ப ஒரு தவறு பண்ணிட்டேன். என்னன்னா இந்த பேரோட மட்டும் யூஸ் பண்ணிட்டேன். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதில் வந்து இம்போர்ட் SMB அப்படின்ற அவங்களே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மை SMB. இந்த மாதிரி லைப்ரரி வந்து நம்மளுக்கு இருக்காது. இது வந்து அவங்களே வந்து ஒரு லைப்ரரி ஒன்று எழுதி வச்சிருக்காங்க மை SMBன்ட்டு. ஸோ நீங்கள் இதை ஃபுல்லி வந்து நீங்கள் கிட் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி டெஸ்க்டாப்ல லெகா CD லெகா git clone. இந்த எக்ஸ்பர்ட் பேக் வந்து அப்படியே ஃபுல்லா வந்து நான் க்ளோன் பண்ணிக்கிறேன். க்ளோன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்மளுக்கு க்ளோன் ஆயிடுச்சு. உள்ள பார்த்தோம்னா நம்மளுக்கு அதோட எல்லா எக்ஸ்பர்ட் ஃபைல்ஸும் வந்து எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இருக்கு. நம்ம இந்த SMB வல்னரபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு, அதுக்கப்புறமேட்டு அதை சென்ட் பண்றதுக்கு எல்லாத்துக்கு உண்டானதுமே இருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை send and execute இந்த ஃபைல் தான் நம்மளுக்கு தேவை. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதோட சின்டாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா IP எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலு போர்ட்
நேம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதில் சின்டாக்ஸ் வந்து என்ன நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து நம்ம ஐபியும் அந்த எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஃபைல்ஸையும் வந்து போட்டாலே போதும். மற்றபடி வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து ஒரு பேலோடு, சரிங்களா? அப்போ அந்த பேலோட கிரியேட் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எம்எஸ்எஃப் வெனம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஒய்சிபி எக்ஸாம் தான் மெட்டாஸ்பிளைட் நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் மெட்டாஸ்பிளைட்ல வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, மெட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த செஷன் மட்டும்தான், அந்த செஷன் எடுக்கிறது மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடாது. மித்தபடி நீங்கள் ஷெல் கோட் ஜென்ரேட் பண்ணுறது, ஹேண்ட்லர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எம்எஸ்எஃப் வெனம்ல போயிட்டு நம்ம ஹெல்ப் போட்டோம்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு எம்எஸ்எஃப் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நான் ஒரு காலத்தில் சிறு வயதில் இருந்தபோது விண்டோஸ் மிஷினை எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த மெட்டர் வச்சு நான் காமிச்சிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து நான் ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதில் ஒரு சில குளறுபடிகளாக இருந்துச்சு. ஃபியூச்சரில் போகிற வீடியோவில் வந்து கரெக்டாக போடுறதுக்கு பார்ப்போம். இந்த எம்எஸ்எஃப் இந்த மெட்டாஸ்பிளைட் சீரீஸை வந்து மறுபடியும் ஒன்று அகைன் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருக்கேன். அப்போ வந்து இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். எம்எஸ்எஃப் நம்மளோட சின்டாக்ஸ் வெனம் -p. இந்த p வந்து என்னன்னா பிளாட்ஃபார்ம் விண்டோஸ்/ஷெல் அண்டர்ஸ்கோர் reverse_gp. நீங்க கேட்கலாம், எப்பொழுது நம்ம யூஸ் பண்ணது வந்து மெட்டர்பிரட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த முறை மெட்டர்பிரட்டர் இல்லை, வெறும் ரிவர்ஸ் கனெக்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை போடுறேன். எல் ஹோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம மிஷினோட ஐபி. அதே மாதிரி எல் போர்ட் வந்து என்னன்னா நம்ம லோக்கல்ல வந்து லிசன் பண்ணக்கூடிய போர்ட்டுகள் போர்ட் மட்டும்தான். 5555 கொடுத்துக்கிறேன். ifconfig என்னோட மிஷினோட ஐபி nc-nvlp 5555 போர்ட்டை தான் வந்து நான் லிசன் பண்ண போறேன். எல் ஹோஸ்ட் எல்லாமே லிசனிங் ஹோஸ்டும் கொடுத்துச்சு. அடுத்தது வந்து -f. இது வந்து exe, அதாவது exe தான் நான் இப்போ அந்த பேலோட வந்து ஜென்ரேட் பண்ண போறேன். அவுட்புட் ஃபைல் வந்து எங்க ரைட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வச்சிருக்கோம் இந்த இடத்துல. இந்த பாத்துல தான் வந்து நம்மளுக்கு இப்போ வரக்கூடிய அவுட்புட் வந்து சேவ் ஆகணும். ஓகே, இதுல வந்து x.exe நான் வச்சிருக்கிற ஃபைல் நேமுக்கு பேர் வந்து x.exe. ஓகே, நம்மளுக்கு இப்போ பேலோட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதுல வந்து என்கோடர்ஸ்லாம் கிடையாது. சரி, என்கோடர்ஸ் எல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்டிவைரஸ் வந்து பைபாஸ் பண்ணதுக்கு ஆப்போசிகேஷன் வேடிங் இந்த கேட்டகரிஸ்ல வரும். நம்மளுக்கு வந்து இந்த டார்கெட்ல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்டிவைரஸோ இந்த மாதிரி எவாட் பண்ணணுன்ற சூழ்நிலை வந்து கிடையாது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு அந்த ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னு நான் நம்புறேன். ஓகே, x.exe வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இந்த exe வந்து நம்மளோட அந்த டார்கெட் மிஷினுக்கு வந்து அனுப்புவோம். ஓகே, இதை அனுப்புறதுக்கு முன்னாடி சரி இல்லை, இதை அனுப்பிச்சுட்டு ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்து காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமேட்டு எப்படி மெட்டாஸ்பிளைட்ல இருக்கிற பேலோட வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நான் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்றதுக்கு சென்ட் எக்ஸிக்யூட், அதுக்கப்புறமேட்டு நம்ம டார்கெட் மிஷினோட ஐபி, அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா x.exe இது மட்டும் தான் நினைக்கிறேன். இது ஒரு வாட்டி சின்டாக்ஸ். ஆமா, போர்ட் வந்து டிஃபால்ட்டா வந்து 445 தான் இருக்கும் எஸ்எம்பி அப்படின்றனால. மற்றபடி வேற எதுவும் தேவையில்ல.
பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து போர்ட் வந்து டிஃபால்ட்டாக 445 தான் கனெக்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு ஒருவேளை வேணும் அப்படின்னா வேற ஏதாவது போர்ட்ல வந்து மாற்றி இதே எஸ்எம்பி வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். வந்து பேலோட வந்து மாடிஃபை பேராமீட்டர் கவுண்ட் டு மெமரிஸ் கிராஷ் ஆகுது. எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். சரி, திரும்ப வந்து நம்ம போட்டு அதே கில் பண்ணிக்கலாம், இருந்தாலும் நம்ம மாற்றிடலாம். இந்த முறை பேலோட நேம் வந்து ஏ அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக இது பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி பேலோட வந்து நம்ம எம்எஸ்எஃப் நம்மள கிரியேட் பண்ணுறப்ப நம்ம வந்து எந்த பிட்டுக்கு அதாவது ஆர்கிடெக்சருக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து 32க்கு தான் வந்து கிரியேட் ஆகும். வந்து போட்டு இதில் வச்சுருக்கோம் 554. நம்மளோட டார்கெட் மிஷனோட ஐபி ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம். 14.15. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. a.exe பார்த்தீங்கன்னா இப்போ வந்து x86க்கு தான் வந்து அட்டன் பண்ணுது. ஓகே, ரிமோட் மிஷினோட செஷன் டைம் ஏன் இப்படி கிராஷ் ஆகுது அப்படின்னு தெரியல. அந்த எக்ஸ்பர்ட் எப்படியும் நம்மளுக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்துடும். செஷன் வந்துருச்சு நம்மளுக்கு. எஸ்எம்பி அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று பார்த்துடலாம். எப்படி எம்எஸ்எஃப் கன்சோல்ல சர்வீஸ் எம்எஸ்எஃப் கன்சோல் வந்து நம்ம எப்படி மெட்டாஸ்பிளாய்ட்ல இருக்கிற எக்ஸ்பர்ட் யூஸ் பண்ணி எப்படி ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்குதுங்கிறதும் பார்த்துலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கே நெட்கேட்ல இருந்து இப்போ ஷெல்ல வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஓகே, இது ஒரு சில சமயம் இந்த மாதிரி மக்கள் பண்ண தான் செய்யும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போயிட்டு நம்ம அது வந்து இன்ஃபோ இந்த கமெண்ட் வரல. dir pwd. ஓகே, இந்த மிஷினோட ஷெல்லுக்குள்ள தான் இருக்கும். அதே மாதிரி இதுலயும் நம்ம வந்து பார்த்துடலாம். பேர் வந்து என்னது MS17 தானே இந்த எக்ஸ்பர்ட் பேரு. இது வந்து நம்ம சர்ச் பண்ணி எப்படி மெட்டாஸ்பிளாய்ட்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெட்டாஸ்பிளாய்ட்ல வந்து உங்களுக்கு எப்படின்னா இந்த PSEXEC இருக்குல்ல, இந்த எக்ஸ்பர்ட் வச்சுதான் வந்து நம்மளுக்கு ரிமோட்டா வந்து கோட் வந்து கெயின் பண்ண முடியும். இதுல வந்து பார்த்துக்கோங்க, ஒரு சில இதுல வந்து நம்மளுக்கு வந்து கிரெடென்ஷியல் கேட்கும். எஸ்எம்பி யூசரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அதெல்லாம் இருந்து அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து வந்து எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சில இதுல வந்து இன்னொரு பேலோட்ல வந்து நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஆத்தென்டிகேஷனும் இல்லாம நம்மளால வந்து வந்து கெயின் பண்ண முடியும்.
லைக் இந்த பைத்தான் எக்ஸ்பர்ட் இப்போ யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி அதுக்காக வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதோட ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்பர்ட்டை காப்பி பண்ணிட்டு யூஸ் அப்படின்னு பார்த்து ஷோ ஆப்ஷன்ஸ் போய் பார்த்தீங்கன்னா செட்டு ஆர் போஸ்ட் அதில் போயிட்டு 10.10.10.4 இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எது எதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெக்வயர் தேவை அப்படிங்கிறது அதே சொல்லியிருக்கோம். எஸ் நோ அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த எஸ் நோன்னு இருக்குன்னா அது வந்து கன்ஃபார்மாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிற அர்த்தம். அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்லை. கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் ஆர் ரன் இது ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருங்க. சில சமயம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் ஆயிரும், செஷன் வந்து கிரியேட் ஆயிரும். ஆனால் வந்து உங்களுக்கு செஷனுக்கு ஆக்சஸ்லாம் இருக்காது. சில சமயம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இதில் வரும். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து மெட்டர்பிரிட்டர் செஷன் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளால் ஒவ்வொரு கமெண்ட்ஸை வந்து நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு EXE ஃபைல் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கும். சேம் நம்ம அந்த பைத்தான் ஃபைலில் வந்து என்ன நடந்துச்சோ அதே விஷயந்தான் இதுலேயும் ஒன்று நடக்கும். நீங்கள் நல்லா இந்த எக்ஸ்பர்ட்டை ரன் பண்ணுறப்ப நீங்கள் நோக்கினால் உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டும். இதில் வந்து நடுவில் ஏதோ ஒரு எரர் வந்துருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் ஒருவேளை இதை ட்ரை பண்ணீங்க இல்லை எட்டர்னல் ப்ளூ வந்து நீங்கள் இதில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதையும் வந்து ஒரு EXE ஃபைல் வந்து ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இதை வந்து என்ன இந்த மெட்டாஸ்பெட் என்ன பண்ணால் அது வந்து உள்ள செல்ஃபாக வந்து ஒரு EXE ஃபைலை க்ரியேட் பண்ணி நம்ம மிஷின் வந்து அனுப்பும். இதுதான் இதில் இருக்க கான்செப்ட். இப்படி வேறு எதுவுமே இல்லை. இந்த பைத்தான் ஃபைல் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்ன இருக்குது, இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த எக்ஸ்பர்ட் வந்து எப்படி மேனுவலாக எழுதுறது அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் வீடியோவில் வந்து நான் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புரியல நான் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.